இந்த வீடு இப்போது விற்பனைக்கு உள்ளது. சரியாக இந்த வீடு எந்த லொக்கேஷன் சொன்னால் நீர்கொழும்பு டவுனுக்குள்ளே இருக்குது. சரியாக மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 3 நிமிஷம் நட தூரம். அத்தோடு ஏர்போர்ட்லேருந்து வராண்டா காரில் வரதுண்டா 15-20 நிமிஷம் செல்லும். அண்ட் டவுனுக்கு போகிறோண்டாலும் 5 நிமிட நட தூரம். அத்தோடு பீச்சுக்கு போகிறோண்டா 15 நிமிஷம் வரும். 15 நிமிஷம். இந்த வீடு 14 பேர்ச் பரப்பளவு உள்ளது. 2019ஆம் ஆண்டு புதுசாக கட்டின வீடு. கிட்டடியில் தான் ரூஃப் டாப் போட்டிருக்குது. உள்ளுக்க வரைக்கே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 கார் பார்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் வருது பாருங்கள்கிட்ட. இதோட எல்லா 4 பக்கம் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ ஹார் அடிக்கலாம்னு சொல்லி அப்படி மேற்கொண்டு பார்த்து கொண்டு வாங்கோ. போட்டிக்கோ. ஸோ மேலே ரூஃப் டாப் இருக்குது அண்ட் பால்கனி இருக்குது. மேலே இருக்கிற எல்லா ரூமுக்கும் பால்கனி வருது. குழாய் கிணறு இருக்குது. ஸோ இதில் டப் இருக்குது. உங்களுக்கு தேவைண்டா பயிரை தோட்டம் செய்யலாம், சின்ன பயிர்கள் வைக்கலாம். கீழே எல்லாம் ஹோலுக்குள்ள ஸ்லைடிங் டோர் வேறு மதில் இருக்குது. அப்படி உள்ளுக்க வந்தால் சோஃபா இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. லிவிங் ரூமுக்குள்ள 2 லிவிங் ரூம் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் இதில் ஒன்று இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இதில் உங்களுக்கு இது போட்டிருக்கு என்ன சொன்னால் ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனோட சேர்த்து அதுக்குள்ளே சின்ன ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது ரிசப்ஷனோட சேர்த்து. அப்படி வந்து பார்க்க அந்த ஸ்டோரேஜோட உள்ளுக்குள்ளே காட்டுறவாங்க. அப்புறம் சோஃபா இருக்குது. 8 பேர் இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் வித் சேர் அண்ட் ஏர் கண்டிஷன். அப்படி வரைக்கும் நான் சொன்ன அந்த ரிசப்ஷன் டேபிளோடு சேர்த்து இதில் சாமி படம் வைக்கக்கூடிய மாதிரியே ஒன்று செட் பண்ணியிருக்குது. இதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்படி கீழே ஃபைல்கள் வைக்கக்கூடிய மாதிரி கம்ப்யூட்டர் இதில் வச்சு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அப்படியே போய் கொண்டிருக்கலாம். இப்போது முதலாவது ரூமுக்குள்ளே போகலாம். ஸோ எல்லா ரூமுக்குள்ளேயும் டிவி இருக்குது வித் ஏசி ஃபேன்.
அதோடு எல்லா ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம், ஒன் ஸ்வீட் பாத்ரூம்ஸ் எல்லா ரூமுக்கும். இந்த ரூமுக்கு டபுள் பெட், ஹாஸ்பிட்டாலிட்டி, உதாரணத்துக்கு டீ கஃபே ஃபெசிலிட்டிஸ் எல்லா ரூமுக்கும் இருக்குது. வித் கேட்டில் அண்ட் கபர்ட் எல்லா ரூமுக்கும். ஸோ ஒன் ஸ்வீட் பாத்ரூம் இப்போ பாருங்கள். ஸோ இந்த கொமட் சிங் எல்லாம் ஒரிஜினலி கேம் ஃப்ரம் ஸ்விஸ் மேக் தான் எல்லாம். அதுக்கு எல்லாத்துக்கும் டிவி இருக்குது. அப்படியே போய்க்கினி 2வது ரூம்குள்ளே போவோம். இல்லாமல் 5 ரூம் இருக்கிறது, 6 பாத்ரூம் இருக்கிறது. ஒரு பாத்ரூம் எக்ஸ்ட்ரா ஃபார் கெஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ஒரு ரூமுக்குள்ள மட்டும்தான் 2 சிங்கிள் பெட் போட்டிருக்கு. எல்லா ரூமுக்கும் ஏசி ஃபேன் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ பாத்ரூம் எல்லாத்துக்கும் குளிச்சுட்டு வரும்போது கால் அணையக்கூடாதுக்காண்டி எல்லா ரூமுக்கும் ஷவருக்கு கிளாஸ் போட்டிருக்கு. அப்படியே வந்து கொண்டிருக்க சோஃபா. ஸோ ஓப்பன் கிச்சன் அப்படியே புதுசாக இருக்கலாம். மைக்ரோவேவ், அவன் இன்னும் பாவிக்கையில் புதுசாக இருக்குது. ஒரு தடவையும் பாவிக்கவில்லை அவன். அப்படியே இங்கே வந்தால் ப்ரொஜெக்டர். ஸோ ப்ரொஜெக்டர் வித் பிக் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நீங்கள் ஹோம் சினிமா வடிவாக பார்க்கலாம். அவங்க மேலே இருக்குது. ஸோ வடிவாக பெரிய பொழுதுபோக்கு இல்லையாண்டா வடிகிற ஊற்றில் ஹோம் சினிமா இந்த ஸ்க்ரீன் பார்க்க தெரியுது. இதில் இருந்து வடிவாக நீங்கள் பின்னங்களில் இரவு நேரத்தில் படம் பார்க்கலாம். தியேட்டர் போகிறது என்ன வெளி ப்ரைஸ். ஸோ ஹோலுக்குள்ள கீழ் ஹோலுக்கு 2 ஃபேன் வித் ஏசி இருக்குது. அப்படியே போட்டிக்குள்ள போய் 2 கேட் இருக்குது. சின்ன கேட் ஒன்று இருக்குது, எண்ட் ஆஃப் த ரோட், அண்டு பெரிய கேட்டும் இருக்குது. ஸோ இந்த வீடு கடைசி வீடு. அப்போ வாகன சத்தங்கள் ஒன்றும் இருக்காது. ரைட், இப்போ மேலே போவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. மேலே 3 ரூமும் ஒரு பாக்ஸ் ரூமும் இருக்குது, அதாவது சின்ன ரூமும் இருக்குது. ஸோ இது 3வது ரூம். இந்த ரூம் அதே மாதிரி டிவி, ஹாஸ்பிட்டாலிட்டிஸ், அந்த டிவி கஃபே ஃபெசிலிட்டியோடு சேர்த்து கபர்ட், வார்ட்ரோப்னு சொல்கிறது, ஏசி ஃபேன், அதே இது எல்லா ரூமுக்கும் அதே இது தான். டபுள் பெட் அண்ட் ஒன் ஸ்வீட் பாத்ரூம்.
அப்படியே படிக்கிட்டு மூன்றாவது ரூமுக்கு நாலாவது ரூமுக்கு போகிறோம். இது நாலாவது ரூம். ஸோ எல்லா ரூமுக்கும் இந்த பால்கனி இருக்குது மேலே இருக்கிற ரூமுக்கு. ஸோ இது அடுத்த எல்லா பாத்ரூமுக்கும் டைல்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது. ஸோ இப்போ நாலாவது ரூம் பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, டீ, காஃபே, சுகர் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே 5வது ரூமுக்கு போவோம். இந்த ரூமுக்கு மட்டும் ஷவருக்கு பதிலாக பாத் இருக்குது. சிசிடிவி கேமரா, அதில் மானிட்டர் ஜான் இருக்குது. ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ரூமில் தான் வீட்டில் உரிமையாளர் தங்குறார். ஸோ இதுக்குள்ளே பாத் இருக்குது. ஒரு மெட்டல் இது ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஒன்று. இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க நேரம் நல்ல மழை இருக்கிறது. ஒன்று மழை பெய்யுது, அப்படி பெய்யுது, கேட்குது. இது சின்ன பாக்ஸ் தான். யாராவது வீடு பராமரிக்காச்சு பண்ணிக்கொண்டு இப்போ ஃபேன் இருக்குது, கபோர்ட் அடிச்சிருக்கு. இப்போ சோஃபா பிட்டை போட்டால் வீட்டை கெஸ்ட் தங்கி இருக்குன்னு சொன்னால் அது பதவியாக இருக்குது. சின்ன அளவான குட்டி ரூம். இந்தியாவில் அடுத்த பால்கனி ஏசி இருக்குது. ஸோ ஹோலுக்கு ஏசி இருக்குது. ஹோலுக்கு 2 பெரிய ஏசி இருக்குது. கீழ் ஹோலுக்கு பெரிய ஏசி, மேல் ரூமுக்கு பெரிய ஏசி, மேல் ஹோலுக்குலாம் பெரிய ஏசி இருக்குது. ஸோ இதில் 2 ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ 4 இந்த 2 சைட்டில் 2 இருக்குது, அந்த சைட்டில் இது ப்ரௌனாக இருக்குது. 2ம் ஸ்டோரேஜ் இருக்குது. இது அடுத்தது மேல் மாடி பால்கனி டெராஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இதால் பால்கனி வருது. இப்போது 3ஆம் மாடிக்கு போகிறோம். 3ஆம் மாடி என்றால் சொன்னால் அது ரூஃப் டாப். ரூஃப் டாப்புக்கு போய் கொண்டிருக்கீங்க. அதுக்கு மேலே சன் பாத் எடுக்கிறார்கள். மேலே சன் பாத் எடுக்கலாம். அப்புறம் ரூஃப் ஓப்பனாக இருந்தது. இப்போ நாங்கள் அதுக்கு வந்து ஹீட் அடிச்சிட்டோம்.
வெயில் கூட வரக்கூடிய. அப்போ ஓகே. இப்போ மேலே அதுக்குள்ள இன்னொரு பாத்ரூம், எக்ஸ்ட்ரா பாத்ரூம், கெஸ்ட்டுக்கு வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது வித் ட்ராயர். ஸோ உங்களுக்கு மழை நேரத்தில் காயறதா இதே காய பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுலேயும் அதே பாத்ரூம், ஷவர் வித்து எல்லாம் அதே உள்ள மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரா. ஸோ கெஸ்ட்டோ அல்லது சர்வெண்ட் யாரும் பாதிக்கணும்னு சொன்னால் பாதிச்சுக்கொள்ளலாம். சரி, இப்போ அப்படியே நாங்கள் பால்கனி ரூஃப் டாப்பு போவோம். ரூஃப் டாப் வந்தால் இந்த வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச இடம் இந்த இடம் தான். காற்றோட்டமாக நேரத்தில் கழித்து வச்சு நல்ல இடம் காற்றோட்டமாக இருக்கும். அந்த கூரை இப்போ அடிச்சு ஒரு மாதிரி இருந்தால் இப்போ தனியாக இருக்குது. உங்களுக்கு சோளை கூப்பிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் அதை அந்த டிசைன் தான் அனுப்பிச்சிருக்குது. அதாவது ஒரு ஆட்டோ இல்லாமல் சோளர் ஆட்டோ கலப்பி அந்த காலத்தில் தான் இந்த இடத்துலாம். ஸோ இதில் எங்களுக்கு 1000 லிட்டர் தண்ணி இருக்குது. அதே நேரம் கீழேயும் ஒரு 1000 லிட்டர் தண்ணி பயன்படுத்தி ரிசர்வ். ஸோ உங்களுக்கு எல்லாமே 2000 லிட்டர் தண்ணி உங்களுக்கு இதாக. ஸோ இந்த பாப்பா இது வந்து உங்களோட வியூ. இது அந்த வீட்டில் மொத்த சாமான்